கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக கூறுகிறது: அப்பொழுது சிம்சோன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வரும். ஃபுட் கேம் அவுட் ஆஃப் த ஈட்டர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தராகிய தேவன் உங்களை பட்சித்து அழிக்க நினைப்பவர்களை வைத்தே உங்களுக்கு நன்மையையும் மதுரத்தையும் தருவார். இஸ்ரவேலுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் கட்டளையிட்ட பின்பும் அவனுடைய அரண்மனையின் பராமரிப்பிலேயே மோசேயை வளரும்படி செய்தவர் நம்முடைய தேவன். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட நாட்களில் நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். அங்கு காணப்பட்ட ஜனங்களை சிறையாக்கி பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடு சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தான். அப்படியே நேபுசராதான் எரேமியாவுக்கு நன்மையானவற்றை செய்தான். பிள்ளைகள் இல்லாமல் இருந்த மனோவா தம்பதிக்கு கர்த்தர் சிம்சோனை ஈவாக கொடுத்தார். அவன் இளைஞனாக காணப்பட்ட வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அவன் பெலிஸ்தியர்களின் கைகளில் இருந்த இஸ்ரவேலரை விடுவிக்கிற நியாயாதிபதியாக காணப்பட்டான். ஒரு நாள் அவன் தன் பெற்றோரோடு பெலிஸ்திய தேசத்திற்கு சென்ற வேளையில் கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிர்பட்டது. அவன் ஆவியானவருடைய பலத்தினால் அதை ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல கிழித்து போட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை அழிக்கிற கூட்டம், அவனுடைய வாய்களை கட்டுகிற கூட்டம் என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஒன்றும் ஆவதில்லை, ஆனால் ஆவியானவருடைய பலத்தினால் எல்லாம் ஆகும். சிம்சோன் சில நாட்களுக்கு பின்பு அதே வழியில் மீண்டும் கடந்து சென்ற வேளையில் தான் கொன்ற அதே சிங்கத்தின் காய்ந்து போன சரீரத்தில் காணப்பட்ட தேன்கூட்டிலிருந்து தேனை எடுத்து தானும் புசித்து தன் பெற்றோருக்கு கொடுத்தான். அவனை பட்சிக்கும்படிக்கு வந்த சிங்கமே அவனுக்கு பட்சணத்தையும் மதுரத்தையும் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் அதை மாற்றி போட்டார். பிசாசை திருடன் என்று வேதம் அழைக்கிறது. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றிற்கும் வரான். அவன் உங்களிடத்திலிருந்து திருடின ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். அவனால் ஏவப்பட்ட ஜனங்கள் நிமித்தம் நீங்கள் இழந்து போன அத்தனையும் நன்மைகளையும் அவர்களை வைத்தே கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரும்படி செய்வார். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் காணப்பட்ட வேளையில் எகிப்தியர் அவர்கள் உழைப்பின் பலன்களை புசித்தார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் கானானுக்கு திரும்பி வந்த வேளையில் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அவர்கள் கேட்டதையெல்லாம் எகிப்தியர்கள் கொடுத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பட்சித்து அழிக்க நினைத்தவர்கள் உங்களுக்கு உதவியாக வருவார்கள். உங்கள் ஊழியங்களுக்கு தடையாக எழும்பியனவர்களே உங்கள் விசுவாசிகளாய் மாறுவார்கள். உங்களை கொள்ளையிட்டவர்களே நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். கர்த்தர் அதை உங்களுக்காக செய்வார். ஆகையால் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொண்டு வருகிறவர், உம்முடைய பிள்ளைகளை யாரெல்லாம் ஆண்டவரை காயப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்கிறவர்களாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் துக்கப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தருடைய தயவு வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.